பெண் பிள்ளைகள் திடீர்னு அப்பா அம்மா வச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, பிடிவாதம் பிடிக்கிறாங்க, குணங்களில் மாற்றம் வருது அப்படின்னாலே ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அவங்களுடைய டீனேஜில் பலவிதமான காரணங்களால் அவர்கள் சுய புத்தியை இழப்பதற்கான சூழலை கூட வெளிப்புறத்திலிருந்து பல விதங்களில் அவங்க மேலே அழுத்தங்கள் வரும். அதனால் எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு வயசுக்கு மேலே குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கணும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கல்லூரி செல்லக்கூடிய பிள்ளைகளை ரொம்ப கவனமாக கவனித்து கொண்டே இருக்கணும். ஏதோ படிக்கிறாங்க, நல்ல ஒழுக்கமாக இருக்காங்க, அப்பா அம்மா வச்சு கேட்குறாங்க, எல்லாமே சரிதான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ள ரகசியமாக என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நிறைய பெண் பிள்ளைகள் இன்றைக்கி வீட்டை விட்டு அப்பா அம்மாவுக்கே தெரியாமல் போய் ஒரு விளங்காத வீணாக போனவனை நம்பி அவங்களோட வாழ்க்கையே தொலைக்கிறாங்க. இது அன்றாட நடந்துகிட்ருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையாகவே மாறிடுச்சு. சமூகத்தில் சமூக சீர்திருத்தம் அப்படிங்கிற பேரில் பெண் பிள்ளைகளை தகுதி இல்லாத தராதரம் இல்லாதவர்களெல்லாம் இன்றைக்கி மனசை மாற்றி கொண்டு போய் திருமணம் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை வீண் பண்ணுறதும் இல்லாமல் பெற்றோர்களுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய வம்சாவளி குலம் கோத்திரம் இதெல்லாமே கேள்விக்குறியாக்கக்கூடிய சூழ்நிலையில் நட்டாத்தில் நடுத்தருவில் நிற்க வைக்கக்கூடிய அவமானங்களை சந்திக்கக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் பழக்கமாகறாங்க, பேசுகிறாங்க, நட்பாக எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. இந்த நட்பு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அந்த பையனுடைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்ச பிறகு அவர்களே இதுக்கு பலவிதமான சதிவேலைகளை செய்து அந்த பெண்ணை மாற்றி அந்த பெண்ணுடைய சுயபுத்தியை திருப்பி பெற்றோர்களுக்கு எதிராக செயல்பட வைத்து இந்த பையன் இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு அந்த பெண்ணுடைய வாயாலேயே சொல்ல வைக்கக்கூடிய சதிகளெல்லாம் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இதை விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, திருமணமான பெண்களவே இந்த மாதிரி வசியத்தில் விலகி வச்சு அவர்களுடைய புத்தியை மாற்றி அவர்களுக்கு கணவனுக்கு எதிராக குடும்பத்திற்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராகவே செயல்பட வைத்து ஒரு கட்டத்துக்கு மேலே நகை நட்டு பணம் காசு எல்லாத்தையும் அள்ளிட்டு எவனோ கூப்பிட்டான் அப்படின்னு போட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் யார் கூட போனாங்க, எங்கே போனாங்க, ஏது போனாங்கன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தவிக்கிற அந்த கணவனுடைய குடும்பங்கள் நினைக்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. எல்லாருமே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு தான் இன்றைக்கி வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏனென்றால் இந்த சமூகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய மனசில் என்ன இருக்குது அப்படின்னே தெரியாமல் இருக்குது. அதனால் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் மட்டுமல்ல, ஆண் குழந்தைகளை பெற்றவர்களும் இன்றைக்கி கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா கண்ட பசங்க கூட சேர்றாங்க, வெளியே போகிறாங்க வர்றாங்க, ஏதோ பழக்கமெல்லாம் ஆளாகிறாங்க. இதெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கான சூழ்நிலையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் அந்த பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் முன்னாடியே சரி செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு காப்பு கட்டி சுத்தி பண்ணி அதுக்கான விஷயங்களை நாம் சரி பண்ணி விட்டோம் என்றால் பூர்வ முன்னேற்றத்திலிருந்து இதை கிளியர் பண்ணணும். ஏனென்றால் இந்த மாதிரியான விஷயங்கள் இவர்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் கூட முன்னோர்களுடைய பாவக்கடனில் வரும் பொழுது இந்த மாதிரி தீய சக்திகளுடைய தீய இந்த மனிதர்களுடைய தொடர்பு உடனே உள்ளே வந்துடும். அப்போ கிரக நிலைகள் எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் பலகீனமாகுதோ அந்த சூழ்நிலையில் இவர்களெல்லாம் சுயநினை விளந்து யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் தெரியாமல் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு தலையாட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி வந்துடுறாங்க. அதனால் இளைஞர்களும் தீய பழக்க வழக்கத்துக்குள்ளே போய் படிப்பை இழந்து குடும்பத்துடைய பேச்சை கேட்காம அப்பா அம்மை எதிர்த்து பேசி அவர்களுக்குள்ளே சண்டையை உருவாக்கி இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. இந்த பில்லி சூனியம் ஏவல் மருந்து மாயம் எது இருந்தாலும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்திலிருந்து தான் அதை நாம் சரி பண்ணுறோம். அதனால் நல்லதுக்காக நல்வழிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட குழந்தைகள் எங்கேயாவது சிக்கி இருந்தால் அவர்களை மீட்டு கொண்டு கொடுப்பதற்கான வேலைகள் மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அது மிகச்சரியாக அற்புதமாக தெய்வத்துடைய தாய் மாசானுடைய கைங்கரியத்தில் தான் அது நடக்குது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. என்றால் தாயுடைய சக்தி அபரிமிதமானது. அதனால் உங்களுடைய குழந்தைகளை கண்காணியுங்கள். அவர்களுடைய பேச்சில் நடவடிக்கையில் அவர்களுடைய உடை இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே கண்காணித்து அவர்களுடைய ஜாதகத்தை உடனே நல்ல ஒரு ஜோதிடரிடம் கொண்டு பாருங்கள். அதுக்கான விஷயங்கள் கிரகம் சூழ்நிலை இந்த மாதிரி தசா புத்தி இதெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நீங்கள் பார்த்தாலும் அதுக்கான தீர்வு என்பது நம்ம மிகச்சரியாக நல்வழி காட்டக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்குறோங்க. அதனால் யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். போகாமல் இருப்பது தான் சிறப்பு. அப்படி ஏதாவது போய்விட்டாலும் கூட அவர்களை மனதும் மாற்றி நாம் திருப்பி கொண்டு வந்துடலாம். நிச்சயமாக அனைவருக்கும் அற்புதமான வாழ்க்கை அமையும். நம்பிக்கையுடன் இருங்க, நல்லதே நடக்கும். எல்லா வளமும் நலமும் பெற்று 16 செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க. உங்கள் குழந்தைகளும் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் எதிர்காலம் சிறக்க தாய் மாசாணி வேண்டுகிறாங்க. குருவே சரணம். தாய் மாசாணியை போற்றி போற்றி.